ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி 130 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 22,783 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 443 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 75,292 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 48,998 பாயிண்ட்ஸில் இருக்குது. 335 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டி. இதில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் HDFC பேங்க் மட்டும் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் எல்லா பேங்க்குமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்து 2% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது. மார்க்கெட்டில் ப்ரெஷர் கண்டினியூஸாக நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FISோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இந்த டைமில் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 2% மேலே காலி, கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. இதில் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே EV கார்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்திய மார்க்கெட்டில் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. இதுக்கு வேண்டி ஆட்களை அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து EV காரை வந்து இங்கே செல் பண்ண போகிறாங்க. மகாராஷ்டிராவில் தான் அங்கே வச்சு தான் செல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான இம்போர்ட் டியூட்டி 110% இருந்துச்சு. இப்போ நியூ EV பாலிசியில் வந்து அதை 15% குறைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் இருக்கிற EV கார் கம்பெனிஸுக்கு எல்லாமே மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டர்ஸ், சமவர்தனா மதர்சன் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்குலாம் தர்மாடி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 6% அவுட்டு, 2669 இருக்குது. டாடா மோட்டர்ஸ் வந்து 671 ட்ரேட் ஆச்சு, கடைசியில் 673 இருக்குது. 673 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா மோட்டர்ஸ்ல அடி, சமவர்தனா மதர்சன்ல அடி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் அடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து ஒரு 4500 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலமாட்டு 3000 கோடியும், லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் மூலமாட்டு 1500 கோடியும் நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேஜர் ரீசனாட்டு நான் பார்க்குறது இம்போர்ட் டியூட்டியை 110%லேருந்து 15% குறைச்சிருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட EV கார், அதாவது டொமஸ்டிக்கில் இருக்கிற EV கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸுக்கு ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்ணும். ஆக்சுவலி இப்போ டெஸ்லா வந்து மினிமம் ப்ரைஸ் ஒரு காருக்கு 21 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவில் சேல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெஸ்லா வந்து EV காரை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுனால அவங்க வந்து சில கார்ஸுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ஃபினான்சிங் வித் 0 டவுன் பேமெண்ட், 100% ஆன் ரோட் ஃபினான்சிங் வித் 0 டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா டெஸ்லா வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரதுனால இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சில போனஸஸ் வந்து கொடுக்குறாங்க டாடா மோட்டர்ஸ் தரப்புலேருந்து. டாடா மோட்டர்ஸில் அடி விழுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. இன்றைக்கி அதில் ஒரு அப்டேட்டு, ஆக்சுவலி இவங்க வந்து டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. டாடா மோட்டர்ஸ் பர்சஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிமர்ஜர் டீட்டெயில்ஸுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க போல். ஸோ சில சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து ரோல் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரோல் அவங்க திருப்தி இல்லாததுனால நிறைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து டாடா மோட்டர்ஸ்ல வந்து கியூட் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்குது. பிஸ்வாரூப் முகர்ஜி, இவர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் யூனிட், இவர் வெளியே போயிருக்காரு. அனுராக் மெஹ்ரோட்ரா, இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், இவர் வெளியே போயிருக்காரு. வினய் பாண்ட், இவரும் வெளியே போயிருக்காரு. வினய் பாத்தக், இவர் வந்து ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம், இவங்க வெளியே போயிருக்காங்க. சம்பதா இனாமடர், இவர் வந்து வெளியே போயிருக்காங்க. தேவேந்திர கட்டியார், இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒருத்தர் மெஹரோட்ரா வந்து இப்போ JSWMG மோட்டார்ஸ் அதில் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓலாட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு 673 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பெருசாக பல்க் பைங் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸ்லோவாக 1-2 அடி பிக் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட், இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி அமர்ராஜா பேட்டரிஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணல. அதாவது February 28 சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இவங்களை ஆட் பண்ணல. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை கூட வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் இவங்கள வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி NSE தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க.
அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இன்னைக்கு வந்து 1012 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் 1018 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 970 வரைக்கும் ரீசெண்டாக போச்சு. பட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பெர்கர் பெயிண்ட்ஸ் 491 இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. இவங்களையும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்கர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சிப்லா கொடுத்த அப்டேட்டு. சிப்லா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட லிக்யூமியா ட்ரக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிலோட்டினிப் கேப்சியூல் சொல்கிறாங்க. 50 mg 150 mg 200 mg ஸ்ட்ரென்த்தில் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஃபினான்ஷியலாக 25 to 26 அந்த காலகட்டத்தில் லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஓரல் ஆன்காலஜி ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஜெனரிக் போர்ட்ஃபோலியோவில் வந்து இது வந்து கீ ரெவன்யூ ப்ளே பண்ணும் யூஎஸ் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி சிப்லா தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிப்லா தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டு, சிப்லாவோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் சிப்லா சைடெக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க February 18 February 20 நவி மும்பையில் மஹாபி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க போல். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க யூஎஸ்எஃப்டி அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்லாவில் வந்து அப்டேட்டு. விரைவில் வந்து அந்த 2 அப்சர்வேஷனை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிவிஸ் லெபார்டரிஸ் ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 3.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 4% பக்கம் நெகட்டிவ்ல தான் அடி வாங்கியிருக்குது. டிவிஸ் லெபார்டரிஸ் அடி வாங்குறதுக்கு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக் வந்து குறைச்சிருக்காங்க. நியர்லி பார்க்கும்போது 0.0529% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்காங்க. 1,40,560 ஷேர் வந்து இதில் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிஸில் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை போட்டு ஒரு 4% அடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க இதில் ஹோல்ட் பண்ணுறது 0.0476% ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாரத் லைட் அண்ட் பவர் அவங்கள்ட்ட போட்டிருக்காங்க. கிரீன் எனர்ஜி சம்மந்தமாட்டும் நெக்ஸ்ட் வந்து கார்பன் நியூட்ரலிட்டி கோல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பாரத் லைட் அண்ட் பவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது பார்ட்னர்ஷிப் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸு கூட போட்டிருக்காங்க. குளோபல் சிஆர்எம் லீடர் தான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸு. ஸோ கஸ்டமர்ஸுக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங்கை கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸு கூட வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சென்செக்ஸ் வந்து 90,000 பாயிண்ட்ஸ் போகும். டபுள் டிஜிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து ஃபினான்ஷியலாக 26 ஆன்வர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாம் கூடிய விரைவில் சரிவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஃபினான்ஷியலாக 26ல் நிஃப்டி வந்து 27,000 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் 90,000 பாயிண்ட்ஸ் அதை வந்து டச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நடந்தால் நல்லது தான். இதை சொல்லியிருக்கிறது யாருன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. நடந்தால் ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷா ஏர்லைன்ஸில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு 3 கம்பெனிஸுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று அசீம் பிரேம்ஜி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட வந்து மணிபால் குரூப் சீஃப் ரஞ்சன் பாய் ஃபேமிலி ஆஃபீஸ், 361 அசட். இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆகாஷா பேரண்ட் கம்பெனியான எஸ்என்வி ஏவியேஷனில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஆகாஷா ஏர்லைன்ஸில் வந்து அப்டேட்டு. ரீசெண்ட் டேஸில் ஒரு 5 to 4 நாளில் வந்து பார்த்துருப்பீங்க மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஹிண்டால்கோ, நால்கோ, வேதாந்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 7 to 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்கே இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஏர்னிங்ஸ் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அலுமினா அண்ட் அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. மெட்டலோட ப்ரைஸ் அதிகரித்ததுனால இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து பர் டன்னுக்கு $2,700 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறது. இந்த ஸ்டாக்குக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு அமேசான் வெப் சர்வீஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, எஃபிஷியன்சி இன் பவர் ஜென்ரேஷன், கிரிட் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தமாட்டு தான். இந்தியாவில் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாட்டு அமேசான் வெப் சர்வீஸ் கூட கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லி டாடா பவர் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
பிஎஸ்சியோட ஐசிசிஎல் யூனிட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்து என்எஸ்சிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்ட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 செப்டம்பர் 2022 அந்த காலகட்டத்தில் உள்ள செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரிங் பெண்டிங் டியூஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐசிசிஎல் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. 100 கோடி வந்து இவங்கள்ட்ட என்எஸ்சிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐடிஐ லிமிடெட், ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஐடிஐ லிமிடெட் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்துச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஎம்ஆர்சிடி அப்படிங்கிற கம்பெனிட்டு வந்து 200 கோடி ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேல்யூவில் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஐடிஐ லிமிடெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.